இப்போ நம்ம சித்தாந்தத்தில் என்ன ஸ்தாபிக்க வேண்டியிருக்கு? முயற்சி அப்படிங்கிறது வந்து ஆத்மாவுக்கு தானே தவிர்த்து, இப்போ சித்தாந்தத்தில் ஸ்தாபிக்க வேண்டியது ஆத்மாவுடையது தான் முயற்சி. என்ன விதமான ஞானம் விளைந்தால் பிரவிற்த்தி ஏற்படும்? இஷ்ட சாதனத்தா ஞானம். இஷ்ட சாதனத்தா ஞானம் ஏற்பட வேண்டும். இல்லாட்டி தன் இச்சைக்கு சேர தனிப்படையாக சுதந்திரமாக முயல்கிறானா அப்படின்ற கேள்வி வருது. இப்போ பரமாத்மாவுடைய அதீனத்துல தான் ஜீவாத்மா செயல்படுகிறான் என்று நாம் எடுத்துக்கொண்டோமே என்றால் அப்பொழுது சம்பிரதாயத்தில் ஒரு பங்கம் வரும். என்ன பங்கம் வரும்? சரி, இப்போ சித்தாந்தத்தில் இப்போ ஒரு ட்ரிக்கியான சுச்சுவேஷன். அது ஜீவாத்மா பண்ண புண்ணிய பாபத்துக்கு சேர பலனை அனுபவிக்க போறான், அதுல மாற்றே கிடையாது. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. போன எபிசோட்ல ஆத்மாவினுடைய சுபாவத்தை பற்றி பார்த்தோம். முக்கியமான சுபாவம் ஞானம் என்கிற சுபாவம். ஆத்மாவே ஞானமயமாக இருக்கு, ஞான குணகமாகவும் இருக்கு. ஆத்மாவே ஞானம், ஆத்மாவுக்கு ஞானம், தர்மிக் ஞானம், தர்மபூத ஞானம் என்றும் பார்த்தோம். இப்பொழுது ஞாத்ருத்வம், அதாவது ஞாதாவாக இருக்கும் தன்மை. ஞாதாவாக இருக்கும் தன்மைனா ஞானத்தை உடைத்தான தன்மை. ஞானியாக ஆத்மா இருக்கு, ஞானத்தை உடையவனாக ஆத்மா இருக்கு. அது தொடர்பாக ஆத்மாவே தான் கர்த்தா, செயல்பாடு, அதுவும் உடையவன் ஆத்மா. ஞானத்தை உடையவன் என்று எப்படியோ அதே போல செயல்பாட்டை உடையவனும் ஆத்மா, கர்த்தாவாக ஆத்மா இருக்கிறான் என்றதை பற்றி இப்போ பார்க்க போகிறோம். கர்த்திரதிகரணம், ஞாதிகரணத்துக்கு அடுத்தது கர்த்திரதிகரணம். 2வது அத்தியாயத்தினுடைய 3வது பாதத்தினுடைய 5வது அதிகரணம். ஞாதிகரணம் 5 இல்லாட்டி கர்த்திரதிகரணம் 5? கர்த்திரதிகரணம் 5வது அதிகரணம், கர்த்திரதிகரணம். அதுக்கு முன்னாடி ஞாதிகரணம் 4வது அதிகரணம் முன்னாடி பார்த்தோம். இப்போ 5வது அதிகரணம் கர்த்திரதிகரணம். அடியே என்ன பூர்வபக்ஷம்? இங்க அடியன் பூர்வபக்ஷம் என்ன சொல்றாருன்னா, ஆத்மாவுக்கு ஞானம் இருக்கலாம், ஆனால் ஒரு செயலை செய்யறோம், ஒரு முயற்சி எடுக்கிறோம் அப்படின்னா அது இந்த மூல பிரகிருதி, அதாவது இந்த இடத்துல ஒரு உடம்பால தான் ஒரு முயற்சி நடக்கிறதே ஒழிய ஆத்மாவுக்கு அந்த முயற்சி இல்லை அப்படிங்கிறது அபூர்வபக்ஷம். தேவர் சொன்ன ஒரு உதாரணம் அப்படி எனக்கு ஞாபகம் வருது சுவாமி. அதாவது ஒரு ஏரோப்ளேன் போயின்னு இருக்கு, உள்ளே வந்துட்டு நம்ம உக்காண்டிருக்கோம் அப்படின்னா அந்த செயலை, அந்த மூமெண்ட்டுன்ற செயல் வந்து ஏரோப்ளேனுக்கு தான் இருக்கே தவிர்த்து உள்ளே வந்துட்டு நம்ம வெறுமை தான் உக்காண்டிருக்கோம். இந்த ரீதியில தான் பூர்வபக்ஷி சொல்ற மாதிரி புரிஞ்சுக்க வேண்டியது. அடி அது ஒரு ஆப்டான எக்ஸாம்பிளாக தான் தோன்றது. அடி என்னன்னா, இப்போ ஒரு மாற்றம் இருக்கு. இப்போ உடம்பால முயற்சி அப்படின்னு சொல்ல வேண்டாம். அப்போ என்ன ஒரு மிஸ்கான்செப்ஷன் வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னா, உடம்பு இருக்கிற படியினால, அது காரணமாக கொண்டு உடம்பு என்கிற காரணத்தினால ஆத்மாவுக்கு முயற்சி அப்படின்றது பூர்வபக்ஷம்னு ஆயிடும். இதுதான் ஆக்சுவலா சித்தாந்தம். பூர்வபக்ஷத்தில் என்ன சொல்லணும் அப்படின்னா, இந்த ஏரோப்ளேன் எக்ஸாம்பிள் இருக்கு இல்லையா, ஸோ கேரியரா அது இருக்கு, அதுக்கு தான் மூவ்மெண்ட் அப்படின்றது இருக்கு. அதுக்குள்ள இவன் நகர போறது கிடையாது. பேசஞ்சரா இருக்கிறவன் அதுக்குள்ள நகர போறது கிடையாது. அதே போலதான் இந்த மூவ்மெண்ட், இந்த செயல்பாடு அப்படின்றது பிரகிருதிக்கு தான். வெறும் பிசிக்கல் மூவ்மெண்ட், விசிபிள் மூவ்மெண்ட் மட்டும் நான் சொல்லலை. நான் சொல்றது முயற்சி அப்படின்றது இல்லையா, எஃபர்ட் யாருதுன்னு நினைப்போம் நம்ம. ஹூ இஸ் புட்டிங் எஃபர்ட்னா யாருன்னு நினைப்போம்? நம்மளுக்கு தெரிஞ்சதுனால ஆத்மான்னு சொல்றோம், நினைக்கிறோம் இல்லையா? அதுதான் இப்போ மாத்திரம். பூர்வபக்ஷி சொல்றது என்ன அப்படின்னா, அந்த எஃபர்ட் இருக்கு இல்லையா, அந்த முயற்சி கூட பிரகிருதி உடையதுதான். அதுதான் கர்த்தா வந்து பிரகிருதி தான் என்று பூர்வபக்ஷம். அடியே இப்போ சித்தாந்தத்துல சுவாமி என்ன சாதிக்கிறாருன்னா, இப்போ சாஸ்திரம் அப்படிங்கிறது வந்து ஒருத்தனை செயல்பட வைக்கிறதுக்கு அது ஒரே ஒரு நடுவில் சொல்ல வேண்டியது இருக்கு. ஸ்ரீபெரும்புதூர்ல எம்பெருமானார் அப்படின்னு சொல்ல மாட்டா. அவள் வந்து எம்பெருமானார் வந்து சுவாமி அப்படின்னு சொல்லி பழக்கம். ஆகையினால எம்பெருமானார் சாதிக்கிறது. ஏன்னா சுவாமினா என்னன்னு புரிஞ்சுக்க முடியாது கேட்கிறவளுக்கு. ஸ்ரீபெரும்புதூர் ஊர்க்காரா வந்து சுவாமி அப்படின்னு தான் சொல்லுவா எம்பெருமானார். எம்பெருமானார் சாதிக்கிறது வந்து இப்போ சாஸ்திரம் அப்படிங்கிறது வந்து யாரையும்
ஃபோர்ஸ் பண்ணி ஒரு செயலை செய்ய வைக்காது. ஒரு ஞானத்தை புகுத்தி தான் ஒருத்தரை செயல்பட வைக்கும். அதுதான் சாசனாஸ்து இன்னும் கொஞ்சம் சாஸ்திரம். இன்னும் கொஞ்சம் கனெக்டடா சொல்லணும். இப்ப நம்ம சித்தாந்தத்துல என்ன ஸ்தாபிக்க வேண்டியிருக்கு? எம்பெருமானார் என்ன ஸ்தாபிக்கணும் சித்தாந்தத்துல? அதாவது முயற்சி அப்படிங்கிறது வந்து ஆத்மாவுக்கு தானே தவிர்த்து அது இந்த உடம்புனால கிடையாது. உடம்புனால இல்ல. உடம்புனால கிடையாதுன்னு எம்பெருமானாரும் சொல்லப்படுறது கிடையாது. அப்படின்னு. உடம்பால தான் இந்த லௌகிக முயற்சி எல்லாம் ஆத்மாவுக்கு வரக்கூடியதும் உடம்பால தான். அதை டினை பண்ண போறது கிடையாது. சாம்சாரிக பிரவிற்த்திகள் எல்லாமே உடம்பால தான். அப்படின்னு. ஆனா அந்த முயற்சியே உடல் உடைய தர்மம். அங்கதான் வேறுபாடு. வேறு. மறுபடியும் சொல்றேன். பூர்வபக்ஷத்துல என்ன? உடம்பால முயற்சின்றது மட்டும் பூர்வபக்ஷம் கிடையாது. உடம்புக்கே முயற்சி. ம். எஃபர்ட் எஃபர்ட் இஸ் ஹூஸ்? யாருடையது எஃபர்ட் ஆனது? பூர்வபக்ஷி வந்துட்டு எஃபர்ட்டே உடம்போடது அப்படின்னு சொல்றார். ஆனா சித்தாந்தத்துல நம்ம என்ன சொல்றோம்னா அந்த எஃபர்ட் வந்துட்டு ஆத்மாவோடது தான். செயல் வேணா உடம்போடையது. செயல் உடம்பு மூலமா தான் ஒரு செயல் நடக்கிறது. ஆனா அந்த எஃபர்ட் போடுறது வந்து ஆத்மா தான். இந்த எஃபர்ட் ஆத்மா கிட்ட இருந்து தான் வர்றது. ஆத்மாவுடையது. ஆத்மாவுடையது. எஃபர்ட்ன்றது ஆத்மாவுடையது தான். அப்படின்னு. பூர்வபக்ஷத்துல என்ன முக்கியமான யுக்தி அப்படின்னா, இந்த உடம்போட கூடியிருக்கும் பொழுது தான் எஃபர்ட் தெரியறது. சாம்சாரிகமான எஃபர்ட் சாப்பிட்றதோ தூங்குறதோ இந்த மாதிரி. தூங்குறதுல மேபி முயற்சி எதுவும் கிடையாது. சாப்பிட்றதுல முயற்சி இருக்கு இல்லையா? அந்த எஃபர்ட் ஏன் இருக்கு? இந்த உடம்போட கூடி இருக்கிறதுனால தானே அந்த எஃபர்ட் இருக்கு. பூர்வபக்ஷி என்ன சொல்றா அப்படின்னா, அன்வய வெதிரேக அனுவிதாயித்வம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் சொல்லுவா. ஏதத் சத்வே தத் சத்வம், ஏதத் அபாவே தத் அபாவஹா அப்படின்னு. இந்த உடம்பு இல்லாத பொழுது சாம்சாரிக பிரவிற்த்தி கிடையாது, இல்லை. உடம்பு இருக்கிற பொழுதுதான் சாம்சாரிக பிரவிற்த்தி இருக்கு. ஆகையினால இந்த சாம்சாரிக பிரவிற்த்தி என்றதே, சம்சார விஷயத்தில் இருக்கக்கூடிய பிரவிற்த்தி என்றதே உடம்புனாலதான். உடம்புனாலன்றது ஒத்துண்டுவா சித்தாந்தத்துல. இன்னும் ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும். உடம்போட முயற்சி தான் அப்படின்னு சொல்லிடுறா. இந்த முயற்சி உடம்புடைய முயற்சி தான் அப்படின்னு சொல்லிடுறா. இப்படி வச்சுக்கோமே, ஒரு அறை இருக்கு. அங்க வந்து பெருசா வெளிச்சம் எதுவும் இல்லை. திடீர்னு செவப்பா ஒரு வெளிச்சம் அந்த அறையில வருது. சரியா? ஒரு பொருளை கொண்டு வைக்கிறோம், செவப்பா வெளிச்சம் தெரியுது அந்த அறையில. அந்த பொருளை எடுத்துடுறோம், அந்த சிவப்பான வெளிச்சம் அந்த அறையில இல்லை. இப்போ அந்த வெளிச்சம் இதனுடைய ப்ராப்பர்ட்டியா நமக்கு தோணும். அந்த அறையில தான் வந்திருக்கு. இப்போ அந்த வெளிச்சமானது அந்த அறைக்கு வந்திருக்கு, தெரிகிறதா? அது நமக்கு வெளிச்சமானது அறைக்கு இருந்ததா நமக்கு தெரிகிறது. அந்த பொருளை கொண்டு போன பிறகு அந்த வெளிச்சமானது அறையில இல்லை. கொண்டு வந்த பிறகு அந்த வெளிச்சமானது அறையில இருக்கு. இப்போ அந்த வெளிச்சமானது என்னன்னு தோணும் நமக்கு? பொருளுடையது அப்படிதான் தோணும். பொருளுடைய ஒரு ப்ராப்பர்ட்டி அப்படின்னு தான் தோணும். அந்த மாதிரி நீங்க புரிஞ்சுக்கலாம். அன்வய வெதிரேக அனுவிதாயித்வம். இது இருக்கிறதுனாலதான் ஒரு முயற்சி தெரிகிறது. இது இல்லாம போனா சாம்சாரிக்க முயற்சியும் தெரியல. அப்போ இந்த முயற்சி எதினுடைய ஒரு ப்ராப்பர்ட்டியா தோன்றலாம்? இந்த உடம்பினால கிடையாது. உடம்பினுடைய ப்ராப்பர்ட்டி. ஆக கர்த்தா யார் அப்படின்னா இந்த உடம்பு. உடம்பே தான் முயற்சிக்கு ஆசிரியம். முயல்கின்றது உடம்பே அப்படின்றதான் பூர்வபக்ஷம். இப்போ சித்தாந்தத்துல ஸ்தாபிக்க வேண்டியது ஆத்மாவுடையது தான் முயற்சி அப்படிங்கிறது தான். இப்போ அதுக்கு ஆத்மாவுக்கு தான் ஞானம் அப்படிங்கிறத முந்தின அதிகரணத்துல பார்த்தோம் இல்லையா? அப்போ அதை கனெக்ட் பண்ற மாதிரி தான் சித்தாந்தம் வருது. அதாவது ஒரு சாஸ்திரம் வந்துட்டு ஒருத்தனை வந்துட்டு ஒரு செயல்பட வைக்கணும் அப்படின்னா அது வந்துட்டு ஃபோர்ஸ் பண்ணி பண்ணாது. வேற ஒரு ஞானத்தை புகுத்தி தான் ஒருத்தனை வந்துட்டு ஒரு செயல்பட வைக்கும். செயல்படுறதுன்னா அது ஒரு முயற்சி வேணும். அதுக்கப்புறம் அந்த செயல் வருது இல்லையா? அப்போ ஞானத்தை சாஸ்திரம் புகுத்தணும் அப்படின்னா ஞானம் உள்ள ஒரு தத்துவத்துக்கு தானே அது புகுத்த முடியும். அப்போ முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம்? ஞானங்கிறது வந்துட்டு ஆத்மாவுக்கு தானே தவிர்த்து இந்த உடம்புக்கு கிடையாது. அப்போ சாஸ்திரம் புகுத்த வேண்டிய ஞானம் ஆத்மாவுக்கு தான். அப்போ அந்த ஆத்மா தான் இந்த முயற்சியை எடுக்கிறதே தவிர இந்த உடம்பு கிடையாது அப்படிங்கிறது சித்தாந்தம். சரி, இது ரொம்ப ஆழமான கான்செப்ட். மறுபடியும் ஒரு முறை எல்லாருக்கும் புரியறதுக்காக இதையே மறுபடியும் ஒரு முறை டிஸ்கஸ் பண்ணணும். இப்போ சாஸ்திரம் என்ன பண்ண வேண்டியிருக்கு? ஒருத்தனை அது பிரவர்த்திப்பிக்க வேண்டியிருக்கு. சாசனாதி சாஸ்திரம் நடுவில் எதை சொல்ல வந்தது? சாசனாதி சாஸ்திரம் இல்லையா?
அது என்ன பண்றது? சாசனம் பண்றது, ஒருவனை பிரவர்த்திப்பிக்கிறது, மூட்டுறது. ஒரு ஆக்ஷன்ல ஒருவனை மூட்டுறது. யாரை மூட்டுறது என்றால், சாஸ்திரம் வந்து பை ஃபோர்ஸ், இந்த வாத்தத்தை போல, மகா வாத்தத்தை போல, ஒரு சூறாவளி காற்றை போல ஒருத்தனை ஒரு செயல்பாட்டுல ஈடுபடுத்த முடியாது. சாஸ்திரத்துக்கு அந்த சக்திலாம் கிடையாது. சாஸ்திரம் எப்படி ஒருத்தனை மூட்டும்? ஒரு செயல்ல, ஒரு முயற்சியில ஒரு செயலை எப்படி மூட்டும் சாஸ்திரமானது? ஞானத்தை விளைவித்து தான் மூட்ட முடியும். சரியா? ஞானத்தை விளைவித்து தான் சாஸ்திரமானது மூட்டும் ஒருத்தனை ஒரு செயல்ல. என்ன விதமான ஞானம் விளைந்தால் பிரவிற்த்தி ஏற்படும், அதாவது முயற்சி ஏற்படும்? அடியன் அது வந்துட்டு நம்மளுக்கு அது ஒரு இஷ்டம் அப்படிங்கிற ஒரு ஞானம். அதாவது அந்த ஒரு செயலை செய்யறோம் அப்படின்னா அதுக்கு வந்துட்டு ஒரு இஷ்டம் நம்மளுக்கு முதல்ல தோணணும். இஷ்ட சாதனதா ஞானம். இஷ்ட சாதனதா ஞானம் ஏற்பட வேண்டும். இஷ்ட சாதனதா ஞானம் அப்படின்னா, இந்த செயலானது எனக்கு இஷ்டத்தை பெற்றுக் கொடுக்கும் அப்படின்ற ஞானம் தான் இஷ்ட சாதனதா ஞானம். இந்த செயலானது எனக்கு ஒரு இஷ்டத்தை, நான் விரும்பிய அந்த பொருளை பெற்றுக் கொடுக்கும் அப்படின்ற ஞானம் இருந்தது என்றால், அதற்கு பிறகு அந்த செயலிலே நாம் முயல்வோம். ஆக இஷ்ட சாதனதா ஞானம் ஏற்பட வேண்டும். இப்படிதான் சாஸ்திரம் என்ன பண்றது அப்படின்னா, நம்மளை எப்படி பிரவிற்த்தியில மூட்டுகிறது, ஒரு செயல்பாட்டில் எப்படி மூட்டுகிறது என்றால், இந்த செயலானது உனக்கு நன்மையை பயக்கும் அப்படின்னு போதித்து நம்மளை அந்த முயற்சியிலே மூட்டுகிறது. ஏதாவது ஒரு உதாரணம் சொல்ல முடியுமா? சட்னி எதுவும் தோணும். ஜோதிஷ்டோம யாகம் பிரசித்தமா உபன்யாசங்கள்லாம் கேள்விப்படுறோம் இல்லையா? அதை வச்சு ஏதாவது யோசிக்க முடியுமா? ஜோதிஷ்டோம யாகம் பண்ணா சொர்க்கம் கிடைக்கும் அப்படிங்கிறது சாஸ்திரத்துல சொல்லியிருக்கு. அப்ப சாஸ்திரத்துல அது சொல்லி அது அப்போ ஒருத்தனுக்கு ஒரு இஷ்டம் வர்றது, எனக்கு சொர்க்கம் அடையணும் அப்படின்ற ஒரு இஷ்டம் தோன்றது. அதுக்கு சேர இந்த சாஸ்திரமானது சொல்றது, ஓ உனக்கு சொர்க்கம் வேணுமா, அப்ப நீ இந்த ஜோதிஷ்டோம யாகம் பண்ணு அப்படின்னு அந்த முயற்சிக்கு அவனை தூண்டுறது இல்லையா? உனக்கு இஷ்டமானது சொர்க்கம், அதை பெற்றுக் கொடுக்க சாதனம் ஜோதிஷ்டோம யாகம் அப்படின்னு அறிவிச்சாலே போதும். நம்ம ஜோதிஷ்டோம யாகத்தை பண்ணுவோம். யாருக்கு சொர்க்கத்துல ஆசை இருக்கோ, பண்ண முடியுமோ அவர்கள் பண்ணுவார்கள். அப்போ எப்படி சாஸ்திரமானது முயற்சியை தூண்டுகிறது? ஞானத்தை கொடுத்துருக்கு. இந்த ஜோதிஷ்டோம யாகம் பண்ணா உனக்கு சொர்க்கம் கிடைக்கும்ன்ற ஞானத்தை அது கொடுத்துருக்கு. இது போதும் இல்லையா? இந்த ஞானம் இருந்தாலே முயற்சியானது தன்னிடையே ஏற்படும். அப்ப ஞானத்தை விளைவித்து தான் சாஸ்திரம் என்ன பண்றது? முயற்சியில தூண்டுறது புருஷனை. ஞானம் யாருக்கு ஏற்பட சம்பாவனை இருக்கு? ஆத்மாவுக்கு. ஆத்மாவுக்கு தானே. அப்ப ஆத்மா தான் தூண்டப்படக்கூடிய பொருள். ஆத்மாவுக்கு தான் முயற்சியை ஒழிய அச்சேதனமான பிரகிருதிக்கு முயற்சி கிடையாது என்று எம்பெருமானார் இந்த கர்த்திரதிகரணத்துல சாதிக்கிறார். இதுக்கு அடுத்தது மிகவும் முக்கியமான அதிகரணம், நம்மளுடைய அன்றாட வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமான அதிகரணம், சம்பிரதாயத்துக்கே ரொம்ப முக்கியமான அதிகரணம், பராயத்தாதிகரணம் என்றது 7வது அதிகரணம். 2, 3, 6 2வது அத்தியாயத்தினுடைய 3வது பாதம் 6வது அதிகரணம் பராயத்தாதிகரணம். அதுல இப்போ நம்ம பார்க்க போறோம். என்ன பூர்வபக்ஷம்? பூர்வபக்ஷம் இதுல என்னன்னா, முந்தின அதிகரணத்திலிருந்து ஒரு தொடர்பு தான் இதுல வருது. இப்போ ஆத்மாதான் ஒரு செயலை செய்யறதுக்கு முயற்சி எடுக்கிறது அப்படின்னா, அப்போ ஒரு செயலை செய்த ஒரு செயலை செய்யும் பொழுது அதனால ஏற்படுகிற புண்ணிய பாவங்கள் வந்துட்டு அந்த ஆத்மாவை தான் வந்து சேரும். அப்போ அப்படி வச்சிருந்தாதான் ஜீவாத்மாவுக்கு அந்த கர்மத்தை அனுபவிக்கிறதுக்கான ஒரு நிலை இருக்கும். இல்ல இது நம்ம கவுண்டர் ஆர்கியூமெண்ட்டா இல்ல பரமாத்மா தூண்டி தான் வந்து ஒரு ஆத்மா செய்யறது அப்படின்னு வச்சுட்டோம்னா, அப்போ பரமாத்மா தூண்டுற ஒரு செயலுக்கு இந்த ஜீவாத்மா எப்படி காரணமாக முடியும்? அப்போ அந்தந்த செயல் வழியா வருகிற புண்ணியம் பாவத்துக்கு இந்த ஜீவாத்மா எப்படி பொறுப்பாக முடியும் அப்படிங்கிற கேள்வியை பூர்வபக்ஷி எழுப்பி, அப்போ ஜீவாத்மா ஒரு சுதந்திரன், அவனோட முயற்சியில தான் அவன் செய்யறானே தவிர்த்து இதுல பரமாத்மாவுக்கு நோக்கு இல்லை, அவன் காரணம் அப்படின்னு சொல்ல முடியாது, அவன் காரணம் சொல்ல முடியாது அப்படிங்கிற பூர்வபக்ஷம். சரியா? இது ரொம்ப முக்கியமான பூர்வபக்ஷம். அது இப்போ எங்க பூர்வபக்ஷி கேட்கறது என்ன அப்படின்னா, ஜீவாத்மா கர்த்தா
அவன் தான் முயலக்கூடியவன் என்று பார்த்தாயிருது. இப்ப அந்த முயற்சியானது ஜீவாத்மா எடுக்கிறானே, சுதந்திரமாக இருந்து கொண்டு எடுக்கிறானா, இல்லாட்டி பரதந்திரமாக இருந்து கொண்டு பரமாத்மாவுக்கு ஆட்பட்டு அவன் முயல்கிறானா, இல்லாட்டி தன் இச்சைக்கு சேர தனிப்படையாக சுதந்திரமாக முயல்கிறானா அப்படின்ற கேள்வி வருது. பூர்வபக்ஷி இங்க சொல்லக்கூடியது என்னது? ஜீவாத்மா ஜீவாத்மா சுதந்திரனா தான் முடிவெடுத்து தன்னுடைய செயல்களை செய்கிறான். சுதந்திரமா தான் இயங்குகிறான். இயங்கு- அவன் பரமாத்மாவை டிபெண்ட் பண்ணி பண்ணல அப்படின்றதுதான் எங்க பூர்வபக்ஷம். பரமாத்மாவை டிபெண்ட் பண்ணி தான் இவனுடைய செயல்பாடு இருக்கு, இவனுடைய முயற்சி இருக்கு என்று கொண்டோமே என்றால் பூர்வபக்ஷி ஒரு அனிஷ்டத்தை சொல்றான். உன்னுடைய சம்பிரதாயமானது சேராது அப்படின்னு ஒரு அனிஷ்ட பிரசஞ்சனம் அப்படின்னு சொல்லுவார்கள். இஃப் திஸ் ஹேப்பன்ஸ் தென் திஸ் இஸ் அனிஷ்டம் தட் யூ வில் கெட் அப்படின்னு சொல்றது அனிஷ்ட பிரசஞ்சனம். அப்படியா? இப்போ பரமாத்மாவுடைய அதீனத்துல தான் ஜீவாத்மா செயல்படுகிறான் என்று நாம் எடுத்துக்கொண்டோமே என்றால் அப்பொழுது சம்பிரதாயத்துல ஒரு பங்கம் வரும். என்ன பங்கம் வரும்? அந்த ஜீவாத்மா அந்த செயலை செய்யும் பொழுது ஏற்படுகிற புண்ணியமோ பாவமோ அவனை வந்து சேராது. ம். ஏனென்றால் பரமாத்மா தூண்டிதானே இதை செஞ்சான் அப்படின்னு ஆயிடும். அப்ப அது சேராதே. அப்ப அவன் எப்படி அந்த கர்மத்தை அனுபவிக்கிறது? இது சம்பிரதாயத்துக்கு பங்கம் தானே. நம்ம என்ன சம்பிரதாயத்துல எல்லாமே ஒத்துக்கக்கூடியது என்னது? ஜீவாத்மா புண்ணியத்தையோ பாபத்தையோ செய்யறான், அதுக்குண்டான பலனை அவன் அனுபவிக்கிறான். இப்படின்றதுல யாருக்குமே மாற்று கருத்து கிடையாது இல்லையா? ஆனால் இப்போ ஜீவாத்மா பரமாத்மாவுடைய அதீனத்துல இருந்து கொண்டுதான் இயங்குகிறான் என்று கொண்டோமே என்றால் இவன் சுதந்திரமாகவே செயல்படலை. அப்ப இவன் தன்னுடைய இச்சைக்கு சேர தன் நிலையில இருந்து கொண்டு தனிப்படையாக இவன் ஒரு செயலை செய்யலை என்றால் அதற்குண்டான பலனை எப்படி கொடுக்கறது ஜீவாத்மாவுக்கு என்ற கேள்வி வரும். அப்ப ஜீவாத்மா தான் பலனை அனுபவிக்கிறான் அப்படின்றதுல மாற்று கருத்து இருக்கவே முடியாது. இவன் புண்ணியம் செய்தானே என்றால் நல்ல பலத்தை இவன் அனுபவிக்க போறான், பாவம் செய்தானே என்றால் இவன் தீய பலத்தை அனுபவிக்க தான் போறான். அதற்கு சேர அப்ப நம்ம என்ன ஒப்புக்கொண்டு ஆக வேண்டும்? அப்ப இவனே தான் சுதந்திரமாக இயங்குறான் அப்படின்றத ஒப்புக்கொள்ள வேண்டும் அப்படின்றத எங்க பூர்வபக்ஷம். சரி, இப்ப சித்தாந்தத்துல இப்போ ஒரு ட்ரிக்கியான சிச்சுவேஷன் அது. ஜீவாத்மா பண்ண புண்ணிய பாபத்துக்கு சேர பலனை அனுபவிக்க போறான், அதுல மாற்றே கிடையாது, அதை மாற்றவே முடியாது, அதையும் எப்படியாவது சரி கட்டி ஆகணும். கூடவே சேர்த்து இவன் சுதந்திரமாக இயங்கவில்லை, பரமாத்மாவுக்கு ஆட்பட்டு தான் அவன் அதீனத்துல தான் இவன் இயங்குகிறான் அப்படின்றதையும் ஸ்தாபிக்கணும். இங்கதான் ரொம்ப ஆச்சரியமான விஷயங்கள் தெரிவிக்கப்பட போகின்றன. அடி இப்போ சித்தாந்தத்துல சுவாமி சொல்ல வர்றது வந்து ஜீவாத்மா பரதந்திரன் தான். எம்பெருமானார் மறுபடியும் சுவாமினா ஸ்ரீபெரும்புதூர்ல சுவாமின்னு தான் பேர், எம்பெருமானாருக்கு அப்படிதான் சொல்லுவா. எம்பெருமானார் ஜீவாத்மா பரதந்திரன் தான் அப்படிங்கிறத ஸ்தாபிக்கிறார். அதை ஸ்தாபிக்கும் பொழுதே ஜீவாத்மா பண்ற செயலுக்கு அவன் தான் பொறுப்பு அப்படிங்கிறதையும் சேர்த்தே தான் ஸ்தாபிக்கிறார். இதுல முதல்ல ஒரு ஜீவாத்மா வந்துட்டு ஒரு செயலை செய்யறான் அப்படின்னா அவனுக்கு வந்துட்டு ஒரு ஆசைன்னு ஒன்று உருவாயிருக்கணும். அப்போ முதல்ல இந்த ஆசைப்படுறதுக்கும் ஆசையை ஆசைப்படுறது செய்ய உண்டான ஆசைக்கும் அதன்படி செயல்படாமல் இருக்கிறது. ஒரு ஆசையை படணும் அப்படின்னாலே நம்மளுக்கு வந்துட்டு ஏதோ ஒரு சாதனம் ஒன்று வேணும். அதுக்கு தான் பகவான் முதல்ல என்ன பண்ணுறான், நம்மளுக்கு வந்து ஒரு உடம்புங்கிறத ஒன்று கொடுக்குறான். இந்த உடம்புங்கிறது 4 விதமான உடம்புகள் இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும். மனுஷ, அடியன், தேவ, மனுஷ, திரியக்கு, ஸ்தாவர. இதில் இப்போ மனுஷ உடம்பு எடுத்துட்டோம்னா அது 3 குணங்களால் ஆட்பட்டது, சத்துவம், ரஜசு, தமசு. அது வேற வேற விகிதாச்சாரத்தில் இருக்குது. இதுவுமே பகவான் வந்துட்டு ரேண்டமாக பண்ணுறதில்ல. அது அவனோட அந்த ஜீவாத்மாவோட கர்மத்துக்கு சேர அவனுக்கு அந்த அந்த அதுக்கான உடம்பையும் அதில் இருக்கிற சத்வரஜஸ் தமசோட விகிதாச்சாரமும் உன்னோட கர்மத்துக்கு சேரதான் அது கொடுக்கும். விபாகம், டிவிஷன்ஸ் என்ன, எதனுடைய ஏற்றம், எதனுடைய அதிகமா இருக்கு, குறைவா இருக்கு அப்படிங்கிறதும் அவனோட கர்மத்துக்கு ஆட்பட்டு தான் இருக்கே தவிர்த்து அதுவும் ரேண்டமா இல்லை. ஸோ அதுலேயும் ஒரு கணக்கு இருக்கு. இது தவிர ஆசைப்பட்டா போதுமா? அந்த ஆசை ஏதோ ஒரு பொருள் இருந்தால் தானே அதுக்கு மேலே ஆசை வரும். அப்போ அதுக்கு பகவான் என்ன பண்ணுறான், விஷய சந்நிதாபனம் அப்படிங்கிறத ஒன்று பண்ணுறான்.
ஏதோ ஒரு பொருள், வீடு, பழம், அந்த மாதிரி ஏதோ ஒரு பொருள், அந்த பொருளும் இருக்கணும் தானே! அப்பதானே அதுக்கு ஆசைப்பட முடியும். இப்ப இந்த 2த்தையும் சேர்த்து தான் என்ன சொல்றான்னா, இது சாமானிய உபகாரம் அப்படின்னு சொல்றான். பகவான் வந்துட்டு முதல்ல இந்த சாமானிய உபகாரத்த பண்ணிடுறார். இப்போ ஜீவாத்மாவுக்கு ஒரு ஆசை வருது. அதுக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் அந்த பேசிஸை இன்னும் கொஞ்சம் இது பண்ணலாம்னு தோன்றது, எல்லாருக்கும் புரிய வைக்கிறதுக்கு. இப்போ இங்க கேள்வி என்ன? பெருமாள் அதீனத்துல தான் எல்லாமே இயங்குறது. அதையும் சரி கட்டி ஆகணும். அதே போல ஜீவாத்மா அவனுடைய ஒரு ஃப்ரீ வில்லால தான் இவன் நடத்துறான், தன்னுடைய ஆக்ஷன்ஸை அவன் நடந்து கொள்றான் அப்படின்றதையும் நம்ம சரி கட்டி ஆகணும். இப்போ 2மே சரி கட்டி ஆகணும். எல்லாமே எம்பெருமானை அன்றி ஒரு அணு அசையாது அப்படின்றதையும் சரி கட்டி ஆகணும். ஜீவாத்மா சுதந்திரமாக இயங்குகிறான் அப்படின்றதையும் சரி கட்டி ஆகணும். அப்போதான் இவனுக்கு இந்த புண்ணிய பாபத்தினுடைய பலன் இவன் தலையில கட்ட முடியும். இப்போ 2த்தையும் சரி கட்டி ஆகணும் இல்லையா? சரி கட்டும் பொழுது இப்போ எம்பெருமான் அவனன்றி எந்த அணுவும் அசையாது அப்படின்னும் பொழுது, இப்போ ஜீவாத்மா தனியா இயங்குற மாதிரி இருக்கு, அதுக்கே நிறைய பேக்ரவுண்ட்ல ஆபரேஷன்ஸ் வேண்டி இருக்கு. அப்போதான் அவன் இயங்க முடியும். அந்த பேக்ரவுண்ட் ஆபரேஷன்ஸ் எல்லாம் எம்பெருமான் பொதுவா நடத்துறான், எல்லாருக்கும் சேர நடத்துறான். அவன் உடம்ப கொடுக்கறது எல்லா ஆத்மாவுக்கும் அவன் தான் பண்றான். சித் சக்தி, பிரவிற்த்தி சக்தி, நிவிற்த்தி சக்தி, இதெல்லாம் எம்பெருமான் தான் கொடுக்குறான். அறிவதற்கு சக்தி சித் சக்தி, அப்புறம் முயற்சி செய்வதற்கு பிரவிற்த்தி சக்தி, மீளுவதற்கு நிவிற்த்தி சக்தி, இது எல்லாவற்றையும் எம்பெருமான் பொதுவாக எல்லாருக்குமே தான் கொடுக்குறான். அவள் உடம்பு கொடுக்குறான், 4 விதமான உடம்பு கொடுக்குறான். அதுலேயும் சத்தம் கொஞ்சம் உத்ரிக்தமாக இருக்கும், கொஞ்சம் மேம்பட்டதாக இருக்கும். சிலருக்கு தமசு மேம்பட்டதாக இருக்கும், சிலருக்கு ரஜசு மேம்பட்டதாக இருக்கும். இதெல்லாம் அந்த கர்மகத்துக்கு சேர எம்பெருமான் இவ்வளவும் செய்கிறான். இதுக்கு சிவபிரகாசிகையில் ஒரு உதாரணம் கூட நம்ம பார்த்தோம். சொல்லப்பட்டது இப்போ மனுஷ உடம்புல ஒரு ஆத்மா இருக்கு. அதுக்கு என்ன பண்றதுன்னா, அன்னத்துல தான் அதுக்கு ஆசை வருது. அந்த உடம்புடைய சுபாவம். அந்த ஆத்மா அந்த உடம்புல இருக்கும்போது அதுக்கு அன்னத்துல தான் ஆசை வருது. அதுக்கு மற்ற சாக்கடையிலலாம் ஆசை வருது கிடையாது. ஆனா கீட்ட ஜென்மத்துல பிறந்தா, புழு ஜென்மத்துல பிறந்தா அதற்கு சாக்கடையில தான் ஆசை இருக்கு. அதுக்கு அன்னத்துல ஆசை கிடையாது. அந்த உடம்பு அப்படிப்பட்டதாக இருக்கு என்று இப்படி வெவ்வேறாக உடம்பெல்லாம் கொடுத்து, அதுக்குள்ளே மனித பிறவிக்குள்ளேயே சில பேருக்கு கண்ட சில பக்ஷியங்கள்லாம் அவர்களுக்கு அதுல ஆசையே இருக்காது. ஏன்? அவர்களுக்கெல்லாம் சத்துவம் உதிரிக்தமா இருக்கிறதுனால இந்த தாழ்ந்த பண்டங்கள் அவர்களுக்கு ஆசையே போறது கிடையாது என்று இப்படி இவ்வளவு என்ன சொல்லலாம், இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனை, இந்த மாதிரி சர்க்கம்ஸ்டான்சஸை எம்பெருமான் ஏற்படுத்தி வைக்கிறான். இந்த மாதிரி ஏற்படுத்தி வைக்கிறான். இதுதான் சாமானியமா பொதுவா எல்லாமே செய்யறாங்க. எல்லா ஆத்மாக்களுக்கும் அவரவர்கள் கர்மத்துக்கு சேர பொதுவாக இந்த மாதிரி ஒரு சர்க்கம்ஸ்டான்ஸை அமைச்சு கொடுத்துடலாம். இப்போ சுவாமி சாதிச்ச மாதிரி அப்போ அவனோட உடம்புக்கு ஏற்ற மாதிரி அந்த ஜீவாத்மாவுக்கு ஒரு ஆசை பிறக்கிறது. இப்போ அதுல தான் ஒரு முக்கியமான அந்த விஷய சன்னிதாபனம், அதையும் கொண்டு இங்க சேர்த்துடலாம். இப்போ இந்த உடம்பு எப்படி இருக்கு? இந்த மனுஷ உடம்பு, அதுலயும் ஏதோ ஒரு சத்தமோ ஏதோ ஒரு குணம் இருக்கு. அப்போ அதுக்கு சேர சக்கர பொங்கல் ஆசை வரத்துக்கு சம்பாவனை இருக்கு. இந்த ஆத்மாவுக்கு சக்கர பொங்கல் ஆசை வரத்துக்கு சம்பாவனை இருக்கு. ஆனா அந்த ஆசை எப்போ வரும்? இருக்கணுமே. எதுல இந்த விஷயம் வரணும் இல்லையா? அந்த சன்னிதாபனம் பண்றது இப்போ பகவான் பண்ணிடுவான். கர்மத்துக்கு சேர விஷய சன்னிதாபனமும் அவன் ஏதோ ஒரு அக்கேஷன்ல எப்படியாவது பார்த்து சக்கர பொங்கலை இதுல வரா மாதிரி அவன் பண்ணிடுவான். ஸோ இப்போ என்ன இருக்கு? பகவான் இப்போ பொதுவாக பண்ற உபகாரம்லாம் என்னென்னவா இருக்கு? உடம்பு கொடுக்குறான், அதுல கர்மாதீனமாக சத்வத்தையோ எதையோ ஒன்று மேலேயும் கீழேயும் எதையோ ஒன்று எழுப்புறான், அதை தாழ்த்துறான், ஏதோ ஒன்று பண்றான். அதே போல ஆசை வருவதற்கு அந்த விஷயத்தையும் கொண்டு வச்சிடுறான். விஷய சன்னிதாபனமும் எம்பெருமான் பண்ணிடுறான். சரி, இந்த ஆசையை பத்தி ஏன் உனக்கு சொல்ல வேண்டியதாக இருக்கு அப்படின்னா மேலே கொஞ்சம் தெளிவாக ஆகும். மறுபடியும் அந்த பிரமேசம் மறந்துடக்கூடாது. நம்ம என்ன ஸ்தாபிக்க பார்க்குறோம் இங்க? எம்பெருமான் அன்றி ஒரு அணுவும் அசையாது, எல்லாத்துக்கும் அவன் தான் காரணம், அவன் அதீனத்துல தான் எல்லாமே இருக்கு. அதையும் ஸ்தாபிக்கணும், அதையும் சரி கட்டணும், விடக்கூடாது. அதே போல ஜீவாத்மா அவன் ஒரு விதத்துல சுதந்திரமாக இயங்குகிறான் அப்படின்றத சொல்லிட்டு, ஆகையினால இவன் தலையில பாவத்தையும் புண்ணியத்தையும் கட்ட முடியும் அப்படின்றதையும் நம்ம சேர்க்கணும். ஸோ இது வரைக்கும் அந்த விஷயத்தை கொண்டு வந்தாயிருத்து. இப்போ ஆசைன்றது விளையாடுறதுக்கு உண்டான சர்க்கம்ஸ்டான்ஸ் பெருமாள் ரெடி பண்ணியாயிருத்து. அப்போ ஜீவாத்மாவுக்கு அந்த ஆசை பிறக்கிறது. அப்போ ஜீவாத்மா பிரவர்த்தனா இருக்கிறான். இப்போ இதுக்கு ஜீவாத்மா அங்கே ஆசை பிறந்திருக்கு, உடனே பிரவர்த்தனாக இருக்கிறான். அர்த்தம் பிரவர்த்தனாக இருக்கிறான் அப்படின்னா அவன் முயற்சியில ஈடுபடுகிறான் அப்படின்னு அர்த்தமாயிடும். அது அடுத்த ஸ்டெப் இல்லையா? ஆசை வந்த உடனே முயல வேண்டும்னு அர்த்தம் தேவை கிடையாது. இப்போ அவனுக்கு ஆசை வந்திருக்கு ஜீவாத்மாவுக்கு.
சரியா? அடுத்தது அவன் முயற்சி பண்ணானே என்றால் போச்சு, அவ்வளவுதான். அது தப்பான விஷயமா இருந்து அவன் அதுல முயற்சி செய்தானே என்றால் பாப கணக்கு தான். அவன் நல்ல முயற்சியாக இருந்தது என்றால் அவனுக்கு புண்ணிய கணக்கு தான். ஸோ ஆசை வந்த பிறகு அடுத்தது தான் ரொம்ப முக்கியமான சிச்சுவேஷன். இப்போதான் அடி. ஆசை வந்திருக்கு. ஆசை ஜீவாத்மாவுக்கு இப்போ ஒரு ஆசை வந்திருக்கு. இப்போ இதுக்கப்புறம் பகவான் வந்துட்டு ஒரு 3 நிலைகள்ல இருக்கிறான். ஔதாசீன்யம், ஆம், அ- அனுமந்திரத்துவம். அனுமந்திருத்வம், பிரயோஜயித்திருத்வம். இப்போ ஔதாசீன்யம்ன்ற நிலையில பகவான் வந்து இந்த உதாசீனியம்ன்றது உதாசீனம். ஏன்னா அடி. இப்ப பதம் கேள்விப்பட்டிருக்க மாட்டா. அடி. உதாசீனியம். அது ம். நிலை வந்துட்டு ஔதாசீன்யம்னு சொல்றது. ம். பகவான் வந்துட்டு என்னவா இருக்கான் அப்படின்னா உதாசீனனாக இருக்கிறான் ம். அப்படிங்கிறது. உதாசீனன்னா இங்கிலீஷ்ல சொல்லணும்னா இன்டிஃபரண்ட் அப்படின்னு சொல்லுவா இல்லையா? அந்த மாதிரி ஒரு கண்டுக்காம, ஒரு நோக்கு இல்லாம ம். இருக்கிறான். எதுல நோக்கு இல்லாம இருக்கிறான் பகவான்? இந்த ஜீவாத்மாவுக்கு வந்துட்டு ஒரு ஆசை பிறந்திருக்கு. இந்த ஆசைய அவன் வந்து அடுத்த முயற்சி எடுத்து அத நிறைவேத்திக்க போறானா? இல்ல அந்த ஆசைய தவிர்த்திட போறானா? என்ன அவன் செய்ய போறான்? அப்படிங்கிறதுல பகவானுக்கு ஒரு நோக்கு இல்ல. ம். அதுதான் அவன் உதாசீனமா இருக்கிறான். ம். இங்க தான் அடுத்து ஏன் இது ஒண்ணு சேர்க்க வேண்டியது இதுல இருக்கு. இந்த இன்டிஃபரண்டா இருக்கான் இல்லையா? எந்த அம்சத்துல இன்டிஃபரண்டா இருக்கான் அப்படின்னா, இந்த ஜீவாத்மா நல்லது செய்யணும் ம். அப்படின்ற எண்ணம் கிடையாது. இந்த ஜீவாத்மா கெட்டது செய்யணும் அப்படின்ற எண்ணமும் கிடையாது. அந்த விஷயத்துல அவனுக்கு இன்டிஃபரன்ஸ் இருக்கு. உதாசீனமா இருக்கான். ஆனா இந்த சூத்திரமே எப்படி இருக்கு அப்படின்னா, கிருத பிரயத்னாபேக்ஷஸ்து அப்படின்னு தான் எங்க சூத்திரமே ஆரம்பிக்கிறது. என்ன பண்றான் அப்படின்னு அவன் பிரதீட்சை பண்ணிட்டு இருக்கான். எதிர்பார்த்துட்டு இருக்கான். என்ன ஒரு 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 கான்ட்ரடிக்டரியா தோணலாம். எதிர்பார்க்கிறான், இன்டிஃபரண்டா இருக்கான். ம். எப்படி இந்த விரோதத்தை போக்குறது அப்படின்னா, என்ன பண்றான் அப்படின்றத எதிர்பார்த்துட்டு இருக்கான். என்ன பண்றான்னு பார்ப்போமே அப்படின்னு. ஏன்னா லோகத்துல உதாசீனன் அப்படின்னா முகத்தையே திருப்பி வச்சுட்டு இருக்காரு அப்படின்றது ஆயிடும் இல்லையா? இல்ல, இவன் ஆபிமுக்கியத்தோட தான் பார்க்கறான். அவன் என்ன பண்றான் ஜீவாத்மா அப்படின்னு பார்க்கறான். ஆனா எந்த அம்சத்துல இன்டிஃபரன்ஸ்? அவனுக்கு அந்த ஆசைப்படுறத அடைஞ்சிக்க போறானா? இல்ல தவிர்த்திட ம். போறானா? அப்படிங்கிறதுல இன்டிஃபரண்ட்டா அதான் எதிர்பார்க்கிறான். அவன். என்ன அடுத்தது என்ன ஸ்டெப் எடுக்க போறான் ஜீவாத்மா அப்படின்றத எதிர்பார்த்து இருக்கான். ம். அவன் எதுல இன்டிஃபரண்டா இருக்கான் எம்பெருமான் பகவான் எதுல இன்டிஃபரண்டா இருக்கான் அப்படின்னா, இவன் நல்லது பண்ணட்டுமே ம். அப்படின்ற எண்ணம் அவன் கிடையாது. அடி. இவன் கெட்டது பண்ணட்டுமே அப்படின்ற எண்ணமும் கிடையாது. அந்த அம்சத்துல அவன் இன்டிஃபரண்டா இருக்கான். அடி. இப்போ ஓகேவா? இப்ப உதாசீன். இந்த அம்சத்துல இன்டிஃபரண்டா இருக்கிறது தான் ஜீவாத்மாவுக்கு ஒரு ஃப்ரீ வில் இருக்கு அப்படிங்கிறதும் இதுல இருந்து பர்ஃபெக்ட். எஸ்டாப்ளிஷ். சரியா? பர்ஃபெக்ட்டா இருக்கப்போ, ஸோ இந்த மொமெண்ட்ல அவன் இன்டிஃபரண்டா தான் இருக்கான். அவனுக்கு ஒண்ணும் இப்போ வந்து ஜீவாத்மாவ எப்படியாவது தப்பு பண்ண வைக்கணும் அப்படின்ற எண்ணம் கிடையாது இப்போ. நல்லது பண்ண வைக்கணும் அப்படின்ற எண்ணம் இப்போ கிடையாது பகவானுக்கு. ஸோ அவனுக்கு வந்து இந்த இன்டிஃபரன்ஸ் இருக்கிறதுனால, இப்போ அடுத்தது ஃபுல்லும் ஜீவாத்மாவுடைய கேர் ஆஃப் ஜீவாத்மா தான். அவன் என்ன பண்ண போறான் அடுத்தது? ஆசை வந்தாச்சு. எதிர்ல சக்கரை பொங்கல் இருக்கு. அது தகாத நேரத்துல சாப்பிடுறான் அப்படின்றத ஒண்ணு வச்சுப்போமே. அப்போ அடுத்தது என்ன பண்ண போறான்? அப்படின்னு எம்பெருமான் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கான். இவனை எப்படியாவது இந்த தகாத நேரத்துல சக்கரை பொங்கலை சாப்பிட வைக்கணும் அப்படின்ற எண்ணம் இப்போ கிடையாது பகவானுக்கு. ஸோ இஸ் இன்டிஃபரண்ட். அடி. உதாசீனனா இருக்கான். அடுத்தது என்ன பண்ண போறான் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கான். ஸோ 2ம் பொருந்தும் இந்த நேரத்துல. அப்போ இந்த சமயத்துல தான் ஜீவாத்மாவுக்கு வந்துட்டு அந்த சுவாதந்திரியம் இருக்கிறதுனால, அந்த ஃப்ரீ வில் இருக்கிறதுனால, அவன் வந்துட்டு ஒரு பிரதம பிரவிற்த்தி அப்படிங்கிறது அந்த ஜீவாத்மா வந்துட்டு எடுத்து வைக்கிறான். பிரதம பிரவிற்த்தி. பிரதம பிரவிற்த்தி. அதாவது முதல் முயற்சி. பிரதம பிரவிற்த்தினா முதல் முயற்சி. அத அத வந்து ஜீவாத்மா எடுத்து வைக்கிறான். சரி, நான் இந்த ஆசைக்கு சேர நான் இந்த செயலை செய்யறேன் அப்படின்னு ஒரு முயற்சி எடுத்து வைக்கிறான். இல்ல ஆப்போசிட்டா எனக்கு இந்த ஆசையை நிறைவேற்றிக்க வேண்டாம் அப்படின்னு அதுல இருந்து ஒரு விலகி இருக்கிறதுக்கான ஃப்ரீ வில்லும் அவனுக்கு இருக்கு. இதுதான் முன்னாடி பார்த்தோம். பிரவிற்த்தி சக்தி, நிவிருத்தி சக்தி அப்படின்னு. இச்சைக்கு சேர இவன் அடுத்த ஸ்டெப்பை எடுத்து வைக்கலாம். முயலலாம், இல்லாட்டி மீளலாம். அந்த சக்தி பகவான் கொடுத்துருக்கான். ஸோ அவன் தான் பார்க்கறான். பகவான் இப்போ எதிர்பார்த்துட்டு இருக்கான். இச்சை வந்தாயிடுத்து. இச்சை எப்படி வந்தது? மறுபடியும் அதையும் கொஞ்சம் ஸ்தாபிச்சிட்டோம்னா எல்லாருக்கும் அதை ஃபுல்லும் கவனிக்கிறதுக்கு சுலபமாக இருக்கும். இச்சை இப்போ எப்படி வந்தது இவனுக்கு? உடம்பு கொடுத்துருக்கான். அதுலேருந்து சார். உடம்பு கொடுத்துருக்கான். இந்த உடம்புல கர்மாதீனமா அவனுக்கான சத்வ ரஜஸ் தமசு குணங்களும் இருக்கிறது. அது தவிர அவனுக்கு அந்த விஷயத்தையும் அங்கே அவன் கண் முன்னாடி வச்சிருக்கான். இந்த சர்க்கம்ஸ்டான்சஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி கொடுத்துட்டான் பகவான் ஆல்ரெடி. அதுக்கப்புறம் தான் அவன்
அந்த அந்த ஜீவாத்மாவுக்கு அதனால தான் ஒரு ஆசையே அதில் பிறந்தது. அதுக்கப்புறம் அந்த அவன் என்ன செய்ய போறாங்கிறதுல நோக்கா தான் இருக்கான் பகவான். ஆனா, அவன் அத செய்யட்டுமே, இல்ல செய்ய வேண்டாமே அப்படிங்கிறதுல மாத்திரம் அவன் உதாசீனனா இருக்கான். இருக்கான். பெர்ஃபெக்ட். சரியா? சரி. இந்த இச்சைக்கும், முயற்சிக்கும் ஒரு ரொம்ப பெரிய கனெக்ஷன் இருக்கு. ஏன்னா, நம்மளுடைய எல்லா முயற்சி அப்படின்னாலே நம்ம என்ன பார்த்தோம்? இஷ்ட சாதனதா ஞானத்தினால தான் நம்ம முயற்சி அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? சரி. போன அதிகரணத்தில பார்த்தோம் இல்லையா? ஆக இது எனக்கு இஷ்டத்தை பெற்றுக் குடுக்கும் அப்படின்ற ஞானம் வந்தா தான் அடுத்தது அதில நம்போ முயலப் போகிறோம். ஆக இந்த சர்க்கரை பொங்கல் எனக்கு சாப்பிட்டா திருப்தியாக இருக்கும். இஷ்டம் தானே அது. ம். அப்போ இந்த செயலானது எனக்கு இஷ்டத்த குடுக்கும் அப்படின்ற ஞானம் வந்திருக்கு. அதுக்கப்புறம் இவன் முயலப் போகிறான். ஆனா, நம்ம பார்த்துட்டோம். இந்த சர்க்கம்ஸ்டான்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னா, இப்போ ஒரு தகாத நேரத்தில அவன் வந்து இப்படி வச்சுப்போமே, காலங்காத்தால எழுந்துக்கிறான். பல் தேய்க்க கூட இல்ல. அங்க ஏதோ பார்த்தா அங்க சர்க்கரை பொங்கல் இருக்கு எதிர்ல. அவனுக்கு வந்து இப்ப சாப்பிடணும் அப்படின்ற எண்ணம் வருது அப்படின்னு வச்சுப்போமே, தகாத செயல் இது. அப்போ வந்து பெருமாள் பார்த்துட்டு இருக்கார். அந்த எப்படி அது பல் தேய்க்கிறதுக்கு முன்னாடி கூட சர்க்கரை பொங்கல் அங்க வருமா? அப்படின்னு அதான் விஷய சன்னிதாபனம். பண்ணியிருக்கார். கர்மாதீனமா ஏதோ ஒண்ணு பண்ணியிருக்கார். அங்க வந்து சேர்ந்திருக்கு. சர்க்கரை பொங்கலானது வந்து சேர்ந்திருக்கு. எப்படி இவனுக்கு ஆசை வந்தது? மத்தவளுக்கு ஆசை வரலையே! அப்படின்னு அந்த மாரி உடம்பையும் குடுத்து வச்சிருக்கார். மத்தவங்க 1000 பேர் பார்க்கிறா. அவர்களுக்கு ஆசை வரலையே! இவனுக்கு தானே ஆசை வந்திருக்கு. ஆக அந்த ஆசைக்கு உண்டான அந்த சத்துவ உத்ரேகமோ, ஏதோ ஒரு உத்ரேகத்தையும் அந்த மாரி ஒரு உடம்ப குடுத்து, சர்க்கம்ஸ்டான்ஸையும் அப்படி வச்சுட்டார் பெருமாள். விஷய சன்னிதாபனம் சக்கர பொங்கலையும் எதிர்ல நிறுத்திட்டார். சரி. ஆசை வந்து ஆயிடுத்து. இப்போ இவன் வந்து இப்ப அந்த சாப்பிடுறதுக்கு முதல் முயற்சி எடுக்கிறான் இல்லையா? அப்போ முயற்சி இவன் தான் எடுக்கிறான் அப்படிங்கிறதுனால, அப்போ அந்த செயல செய்ய போறான் அப்படின்னா, அதுக்கு இவன் தான் அக்கவுண்டபிள் அப்படிங்கிறது தான் இங்க ஸ்தாபிக்கப்படுறது. ம். அப்போ இந்த செயல செய்யறதுனால ஒரு புண்ணியமோ, இல்ல பாவமோ ஒண்ணு வந்து சேர தான் போறது. அது இந்த இந்த இதுக்கு இதுல வந்து பகவானுக்கு இப்ப ரோலே கிடையாது. ஏன்னா, அந்த முதல் முயற்சி எடுத்தது வந்துட்டு ஜீவாத்மா தான். ம். அப்போ அவனுக்கு தான் அந்த புண்ணியமும், பாவமும் வந்து சேருமே தவிர்த்து, இத நம்ம பகவான் மேல இத கட்ட முடியாது. கட்ட முடியாது. ம். சரியா? அடியேன். சரி. இங்க முக்கியமா இந்த ஸ்வதந்திரன் அப்படின்னு இருக்கு இல்லையா? சுதந்திர கர்த்தா அப்படின்னு பாணினியுடைய சூத்திரமும் இருக்கு. இந்த ஸ்வதந்திரன் அப்படின்றத என்ன சொல்லுவார்கள்? அதனுடைய டெஃபினிஷன் அப்படின்னா, எவன் இண்டிபெண்டன்ட்டா இருக்கான் அப்படின்னாலே என்ன அர்த்தம்? இத நம்ம பார்த்திருக்கோம்னு நெனைக்கிறேன் அந்த வீடியோல. வாட் டு வி மீன் பை இண்டிபெண்டன்ஸ்? இண்டிபெண்டன்ட்டா ஒருத்தர் இருக்கார். ஒரு ஒரு செயல் ஒரு விஷயத்து மேல ஆசை வருது அப்படின்னா, அதுல எந்த தடையும் இல்லாம அந்த ஆசைய நிறைவேத்திக்கிறது தான் இண்டிபெண்டன்ட் இண்டிபெண்டன்ஸ். சொல்லலாம் இல்லையா? இந்த டெஃபினிஷன் இங்க ஒட்டுறது இப்போ. தன் இச்சைக்கு சேர எவன் நடந்து கொள்றானோ, அவன் தான் இண்டிபெண்டன்ட் புருஷன். லோகத்திலே இது பார்க்கலாம் இல்லையா? ஒருத்தன் ஆசைப்படுறான். ஆனா, அவன் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கான். அவனுடைய இஷ்டத்த அடையாதபடிக்கு கட்டுப்படுத்தப்பட்டிருக்கான். ஹி இஸ் நாட் இண்டிபெண்டன்ட். அப்ப எவனுக்கு ஆசை இருக்கோ, அதன்படி ஒருத்தன் நடக்கிறானே என்றால், அதான ஃப்ரீ வில். அவன் ஹி இஸ் விஷிங், ஹி இஸ் ஆக்டிங் அக்கார்டிங் டூ ஹிஸ் விஷ். ம். இப்ப அங்க அந்த சிச்சுவேஷன் இங்க வந்துருது. இவன் சக்கர பொங்கல் அப்படின்றத ஆசைப்பட்டிருக்கான். அதற்கு சேர இவன் நடக்க முடியுமே இப்போ. அடியேன். அத எடுத்து சாப்பிடுறதுல முயல்வதோ, இல்லாட்டி மீளுவதோ, அது இவன் கையில தானே இருக்கு. ம். அப்ப தன் இச்சைக்கு சேர நடந்து கொள்ள முடியும் அப்படின்ற அம்சம் இங்க இருக்கிறதுனால, இவனுக்கு சுவாதந்திரமும் இருக்கு. ஆனால், இந்த இச்சை வருவதற்கு காரணம் என்னன்றத ஊன்று நோக்கினோமே என்றால், அதற்கு பகவான் வேண்டி இருக்கு. என்று அப்போ அவனுடைய அதீனத்துல தான் உலகம் இயங்குறது. ஜீவாத்மா சுதந்திரன் அப்படின்றதையும் எஸ்டாப்ளிஷ் பண்ணலாமேன்னு தான் ரொம்ப அழகா. இது இவ்வளவு வந்து எம்பெருமானார் சாதிக்கல. ஸ்ரீபாஷ்யத்துல இவ்வளவு ஆழமாலாம் இல்ல. சுத்தப்பிரகாஷிகையில தான் இவ்வளவு ஆழமாக எல்லாமே சாய்ச்சிருக்கார் சுத்தப்பிரகாஷிகாச்சாரியர். ம். சரி. இப்போ இந்த ஆசை வந்திருக்கு. அதுக்கு சேர இவன் முயல்கிறான். அடியேன். ம். இப்பதான் நம்ம முந்தி பார்த்த அடுத்த நிலையான அனுமந்திருத்துவம் அப்படிங்கிற நிலையில பகவான் இருக்கிறான். அனுமந்திருத்துவம்னா, பகவான் வந்துட்டு அனுமந்தாவாக இருக்கிறான். அதாவது அந்த செயல செய்யறதுக்கான முதல் முயற்சி எடுக்கிறான் இல்லையா? அந்த முயற்சி மட்டும் தான் ஜீவாத்மாவோடது. அந்த முயற்சிய செயல்படுத்துறதுக்கு அந்த ஜீவாத்மாவுக்கு அந்த சக்திய குடுக்கறது வந்து ம். பரமாத்மா தான். ஆமா. ஏன்னா, அவனோட அந்த சக்திய அவன் குடுக்காம, இவனால வந்துட்டு முயற்சி செய்றேன்னு வேணா யோசிக்கலாமே தவிர்த்து, அந்த செயல செஞ்சு முடிக்க முடியாது. முடிக்க முடியாது. சரியா? அதாவது என்னன்னா இப்போ, இந்த சக்கர பொங்கல் சாப்பிடணும் அப்படின்ற ஆசைய இப்ப பகவான் எப்படியோ அவன் தான் ஏற்படுத்தியிருக்கான். இப்ப அந்த ஆசைக்கு சேர இவன் முடிவெடுக்கிறான். ஆமா நான் சக்கர பொங்கல சாப்பிட போறேன். அப்ப பிரதம பிரவிற்த்தி வந்துடுது ஜீவாத்மாவுக்கு. முதல் முயற்சி ஜீவாத்மாவுக்கு வந்தாயிருது. ஆகையினாலேயே அவன் பேர்ல பாப்ப கவுண்ட் ஏத்திடலாம். இவன் தானே முயல்கிறான்.
இந்த தகாத செயலை செய்யணும் அப்படின்னு இவன் தானே முயல்கிறான். சரி, ஆனா அது நடந்துருமான சக்கர பொங்கலை சாப்பிடணும் அப்படின்ற முயற்சி இவன் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ட்ல எடுக்கலாம். ஆனா போய் கையாசைக்கணும், எடுக்கணும், வாயில போடணும், இதுக்கெல்லாம் பெருமாள் வேண்டி இருக்கே. அப்ப அனுமந்தாவாக எம்பெருமான் இருக்கிறான். இதுல ஒரு டெஃபினிஷன் இப்படி சுத பிரகாஷிகாச்சாரியர் சாதிக்கக்கூடிய டெஃபினிஷன் என்ன அப்படின்னா, பிரவருத்தஸ்ய பிரவர்த்தனம் அனுமந்திருத்வம் அப்படின்னு சாதிப்பார். பிரவருத்தஸ்ய பிரவர்த்தனம், ஏற்கனவே ஒருத்தன் முயற்சியில ஈடுபட்டு இருக்கான், அவனை மேலும் தூண்டுவது அப்படின்றத அனுமதி பண்றது, அனுமந்திருத்துவம். இப்போ இந்த டெஃபினிஷன் இந்த செகண்ட் ஸ்டேட்டுக்கு ஒக்கிறது, அது ஒவ்வொருது இல்லையா? எப்படி இவன் ஏற்கனவே பிரதம பிரவருத்தி எடுத்துட்டான் ஜீவாத்மா, எடுத்தவனை மேலும் சரி கம்ப்ளீட் பண்ணு நீ அப்படின்னு எம்பெருமான் பிரவருத்தனாக இருக்கக்கூடிய ஜீவாத்மாவை மேலும் முயற்சியில் அவன் தூண்டுறான் இல்லையா, மேலும் மேலும், அதுதான் அனுமந்தாவா இருக்கிறது, அனுமந்திருத்துவம் அப்படின்ற இரண்டாவது நிலை. பிரவர்த்தஸ்ய பிரவர்த்தகத்துவம் அப்படிங்கிறது இதுதானே சுவாமி? அனுமந்திருத்துவம் அடி பிரவருத்தஸ்ய பிரவர்த்தனம், பிரவருத்தஸ்ய பிரவர்த்தகத்துவம் ரெண்டும் சொல்லலாம். அடி சரி. இப்போ மூன்றாவதா ஒரு நிலையும் பார்த்தோம், அது வந்துட்டு பிரயோஜயித்திருத்துவம் அப்படின்றது. இந்த ரெண்டாவது நிலையை பத்தி மேபி இன்னும் கொஞ்சம் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். என்ன விஷயம் அப்படின்னா, இப்போ முதல் நிலையிலேயே இப்போ நம்ம ஒன்று பார்த்தோம் என்னன்னா, அந்த ஆசைக்கு சேர ஜீவாத்மா அதில் முயற்சி செய்யலாம் அப்படின்றத பார்த்தோம் இல்லையா? இப்போ அதே போல ஜீவாத்மா என்ன பண்ணலாம், மேபி அதையும் இங்கேயே பார்த்துடலாமே. ஜீவாத்மா என்ன பண்ணலாம், ஆசைக்கு சேர ஆசை வந்துடுது, ஆனால் நம்ம எல்லாமே என்ன ஆசைக்கு சேர எல்லாமே பண்ணுவோம் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா? சிலதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிப்போம் இல்லையா? அதுலேருந்து மீண்டு வருவோம் இல்லையா? எப்போ மீண்டு வருவோம், நான் இந்த செயலை பண்ணேனே என்றால் எனக்கு பாவம் வரும், எனக்கு வியாதி வரும், ஏதோ ஒரு நினைவில் நம்ம மீண்டு வர சம்பாவனை இருக்கு. அப்போ நிவர்த்தி சக்தியும் பெருமாள் கொடுக்குறார். வேணா மீளலாம். அந்த ஆசை வந்து அப்படியே நம்ம உந்தி தள்ளலாம் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஆசை இருக்கும், ஆசைக்கு சேர நடந்து கொள்ளலாம், இல்லாட்டி நிவாரணம் அடையலாம், நிவர்த்தியும் அடையலாம். இப்போ நம்ம பிரதம பிரவருத்தி எடுத்துட்டோம் அப்படின்னு வச்சுப்பாங்க, அடுத்த நொடியில பெருமாள் என்ன பண்ணுவார் அப்படின்னா, மேலும் மேலும் சக்கர பொங்கல் அங்கே இருக்கே அப்படின்றதையும் காட்டின்னு இருப்பார். அதே போல இந்த செயல் இப்போ அடுத்தது, இப்போ சக்கர பொங்கல் எங்கெங்கேயோ இருக்கா, நம்ம 2 படி நடக்கணும், அதே போல கையை எடுக்கணும், இவ்வளவு ஆக்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, எல்லாத்துக்கும் பெருமாள் ஒத்துழைப்பார். இவ்வளவு நடக்கும் பொழுதும் கூட பெருமாள் எதை குறைக்கிறது கிடையாதுன்னா, ஆசைப்பட்டுட்டே இருப்போம், திடீர்னு நமக்கு ஸ்ட்ரைக் ஆகலாம், இல்லை இது தப்பாச்சு அப்படின்னு விவேகத்தை பயன்படுத்தி கடைசியில எடுக்கும் பொழுது தொற்றுப்போம் சக்கர பொங்கலை, இல்லை வேண்டாம் அப்படின்னு எடுத்து கையை ஆரம்பிக்கலாம். அந்த அளவுக்கு பெருமாள் வந்து அந்த நிவர்த்தி சக்தி அப்பவும் அழிக்கிறது கிடையாது. அப்ப என்ன ஆகுது, இவ்வளவும் பொழுதும் இவனுக்கு அந்த ஃப்ரீ வில்ன்றது கண்டினியூ ஆகிட்டே இருக்கு. உனக்கு ஆசை வந்திருக்கு அப்படின்னு அது வழியில போகணும்னு அவசியம் கிடையாது. திருவாய்மொழியில ஒரு பாட்டுல, முன்னீர் ஞானம் படைத்த என் முகில் வண்ணனே அந்நாள் நீ தந்த ஆக்கையின் வழி உழல்வேன் அப்படின்னு ஆழ்வார் சாதிக்கிறார். மனம் போன போக்குன்னு தான் சொல்லுவா இல்லையா, இதெல்லாம் தான் அது. ஸோ மனம் போக்குல நம்ம போகணும்னு அவசியம் கிடையாது, மீண்டு வர முடியும். அந்த சக்தி, நிவர்த்தி சக்தியை எம்பெருமான் அழிக்கிறதே கிடையாது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். அவன் அனுமந்தாவா 2வது நிலையில இருக்கான் இல்லையா, அவன் வந்து அனுமதி பண்றான், சரி பண்ணேன் அப்படி அனுமதி பண்றான். அவன் பண்ணாதான் நம்மளால ஃபுல் ஆக்ஷனை கம்ப்ளீட்டே பண்ண முடியும். கம்ப்ளீட் பண்ற வரையிலும் நிவாரணத்தை நம்ம தாராளமா அட் எனி ஸ்டேஜ் நம்ம மீண்டு வரலாம். அப்படி மீளாம அந்த ஃப்ரீ வில் கொடுத்துருக்க அந்த நிலை வரைக்குமே நம்மளுக்கு அந்த ஃப்ரீ வில் இருக்கு, கண்டிப்பா இருக்கு. ஸோ அப்போ என்ன பண்ணலாம், அப்போ இவ்வளவு இருந்தும் நம்ம மேலே சாப்பிட தான் போறோம் அப்படின்னா, அப்போ பாப்பத்தை கண்டிப்பா நம்ம தலையில கட்டலாமே. இதே போலதான் புண்ணிய விஷயத்திலும் பெருமாள் நல்ல ஆசை ஏற்படுத்திட்டார். இப்போ பிரசாதம் இருக்கு, பிரசாதம்னு வச்சுப்போமே, காலங்காலத்தில் பல்தேக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிற சக்கர பொங்கல் இருக்கட்டும், வேற ஏதோ வந்து ஒரு பிரசாதம், கசப்பா இருக்கிற பிரசாதம், ஆனா நமக்கு பெருமாள் ஒரு எண்ணம் கொடுக்குறாரு, சேஷத்துவ சுரூபத்துக்கு சேர ஏதோ ஒன்று அந்த மாதிரி ஒரு எண்ணத்தை கொடுக்குறாரு அப்படின்னு வச்சுப்போமே. இப்போ நமக்கு அதை எடுத்துக்கணுமே, அதுக்காக நம்ம முட்டியில வலி இருக்கு, அப்பவும் கூட இல்லை எம்பெருமானுடைய பிரசாதம் இது, 10 படி நடந்தாவது எம்பெருமானுடைய பிரசாதத்தை நான் உட்கொள்ள வேண்டும், எனக்கு புத்தி நல்லா வரும் அப்படின்னு ஒரு உபாய புத்தியோட பண்றானே வச்சுக்கோமே. அப்பதான் அவனுக்கு புண்ணியெல்லாம் வரப்போகுது. அந்த புத்தியோட அவன் பண்றான். இப்போ 10 படி நடக்கிறான், அவன் கஷ்டப்பட்டு நடக்கிறான், ஏன் புண்ணியம் வர போறது அப்படின்ற எண்ணத்தோட நடக்கிறான் இல்லையா. இப்போ ஃபுல்லும் இவனுக்கு வந்து இந்த ஃப்ரீ வில் இருக்கு. பெருமாள் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு ஆசையை மட்டும் ஏற்படுத்தியிருக்கார், இந்த பிரசாதத்தை நீ உட்கொண்டாய் என்றால் உனக்கு நல்ல புத்தி வரும், சம்சாரத்திலேருந்து நிவர்த்தி வரும், ஏதோ ஒரு ஆசையை பெருமாள் ஏற்படுத்தியிருக்காரு இல்லையா. அதற்கு சேர இப்போ இவனுடைய ஃப்ரீ வில் தான் இவ்வளோ கஷ்டத்தையும் சகிச்சுண்டு, ஆமா எனக்கு வேணும், நல்ல புத்தி வேணும், சம்சாரத்திலேருந்து விடுபடலாம் அப்படின்ற எண்ணத்தோடு இவ்வளவு பண்றான் இல்லையா. இப்போ தாராளமா இவன் தலையில புண்ணியத்தை கட்டலாம் இல்லையா. ஸோ ஃப்ரீ வில் பெருமாள் கொடுத்துட்டே தான் இருக்கார். அதை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கணும், அதான் முக்கியம்.
அதுதான் இருக்கிறதுலே முக்கியம். ஸோ இதெல்லாம் கேட்கறதுக்கு பயன் என்ன அப்படின்னா, ஓ இவ்வளவு நடக்கிறதா நம்ம மனசுக்குள்ள, இவ்வளவு ப்ராசஸ் நடந்திருக்கு அப்படின்றத நம்ம விவேகம் பண்ணி தெரிந்து கொண்டோமே என்றால், அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஓ மனசு இப்படிதான், திஸ் இஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ். சரி, அப்போ எனக்கு தகாத ஆசை ஒண்ணு வருது. நம்ம ஒரு 5 நிமிஷம் கட்டுப்படுத்திப்போமே, அது பாட்டுக்கு போயிடும் போல இருக்கே அப்படின்னா, இல்லாட்டி ஒரு நல்ல விஷயத்துல கொஞ்சம் ஆசை வருது. எப்படியாவது 2 முயற்சி நம்ம எடுத்தோம்னா, நாளைக்கு நமக்கு நல்லாவே ஆசை வந்துருமே அப்படின்றதெல்லாம் இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். 2 விஷயமும் இருக்கு இல்லையா? இப்போ அப்படி. என்னன்னா, தப்பான ஆசை ஒண்ணு வருது. ரொம்ப தீவிரமான ஆசை மாதிரி நமக்கு தோணும். ஆனா, திஸ் இஸ் ஹவ் அவர் மைண்ட் ஒர்க்ஸ் அப்படின்றத தெரிஞ்சுன்ட்டோம்னா, அந்த ஆசைய அப்படியே போகறதுக்கு விட்டுறலாம். அந்த ஒரு 5 மினிட்ஸ் கட்டுப்படுத்திட்டு அப்படி இருந்துட்டோம் அப்படின்னா, அந்த ஆசை பாட்டுக்கு போயிடும். அப்புறம் நாளைக்கு பெருமாள் என்ன பண்ணுவார் அப்படின்னா, நமக்கு அந்த ஆசைய குடுக்க மாட்டார். கொடுத்தா தானே இவ்வளவு சிரமம், குடுக்கவே மாட்டார். இது கெட்ட விஷயத்துல. நல்ல விஷயத்துல பெருமாள் சின்ன பொறி அங்க தட்டுறா போய் எங்கேயாவது விடுவார். நம்ம அப்ப என்ன பண்ணணும், அந்த பொறிய அப்படியே ஒரு பெரிய அக்னியா மாத்திரணும். அப்ப என்ன பண்ணணும், அந்த நல்ல இன்டென்ஷன் இருக்கு இல்லையா, அதை ஃபுல்லும் செயல்படுத்திடணும். இந்த பிரதம பிரவிற்த்தியை எடுத்து பெருமாள் அனுமதி பண்ணுவார். ஃபுல் எஃபோர்ட்டும் பெருமாள் பண்ணிட்டே இருப்பார். அப்ப நம்ம எதுவும் எந்த விதத்திலையும் ஒரு பிரதிபந்தனம், நிரோதனம் பண்ணாம ஃபுல்லும் ஒத்துழைச்சோமே என்றால், அடுத்த நாள் இன்னும் தீவிரமான ஆசையை கொடுப்பார். அப்ப நமக்கு இன்னுமே சுலபமா இருக்கும். ஃபர்ஸ்ட் கொடுக்கும்பொழுது சின்ன ஆசையை கொடுக்கிறார். அதை நம்ம நல்லா பயன்படுத்திட்டோமே என்றால், தீவிரமான ஆசையை அவரே கொடுத்துருவார். லதாமி புத்தியோகம் தம் ஏனமாம் உபயாந்திதே அப்படின்னு கண்ணனை கீதையிலே தான் சொல்றான். மேலும் மேலும் இந்த மாதிரிலாம் புத்தியை கொடுப்பான், ஆசையை கொடுப்பான் அப்படின்னு. ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப வேண்டிய எசென்ஷியல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சம்பிரதாயத்துல. அடியேன் சரி 2 நிலை ஆச்சு. அடியேன். இப்போ 3வது நிலை பிரயோஜயித்ருத்வம் அப்படிங்கிறது. இது வந்துட்டு ஒரு விசேஷமான ஒரு நிலைன்னு தான் சொல்லணும். அதாவது ஒரு ஜீவாத்மாவுக்கு வந்துட்டு இப்போ ஆசை பிறக்கிறதுன்னு பார்த்தோம் இல்லையா முந்தின இதில். ஆனால் ஒரு ஜீவாத்மாவுக்கு ஒரு விஷயத்தில் ஆசையே இல்லாமல் கூட இருந்திருக்கலாம். அதாவது ஒரு பர்டிகுலர் விஷயத்தில் அவனுக்கு அவனோட வாழ்க்கையிலேயே அந்த மாதிரி ஒரு ஆசையே அவனுக்கு தோன்றிருக்காது. திடீர்னு அவனுக்கு எங்கேருந்தோ ஒரு ஆசை வந்திருக்கும், சரி இதை பண்ணலாமே அப்படின்னு. அகைன் அதுவும் அது நல்ல ஆசையாகவும் இருக்கலாம், கெட்ட ஆசையாகவும் இருக்கலாம். அதுவுமே அது அவனோட கர்மத்தை பொறுத்து தான். ஆனால் அந்த திடீர்னு ஒரு ஆசை வந்ததுன்னு சொல்கிறோமே, அது எங்கே இருந்து அப்படின்னா, அது அங்கே தான் பகவான் வந்துட்டு பிரயோஜயித்தாவாக இருந்து அவனுக்கு அந்த ஆசையை விளைவிக்கிறான். இது வரைக்கும் என்ன பார்த்தோம்னா, அவனோட உடம்புக்கும் சத்வரஜஸ்தமஸுக்கும் சேர அவனுக்கு ஆசை பிறக்கிறது, அந்த ஆசை பிறக்கிறது அவனோட கண்ட்ரோலில் இருக்குன்னு பார்த்தோம். ஆனால் இதில் அவனுக்கு அந்த ஆசை அப்படி ஒன்று தோணியிருக்காது இந்த வாழ்க்கையில். ஆனால் என்னமோ சடனாக அவனுக்கு அப்படி ஒரு ஆசை வந்திருக்குன்னா, அதுக்கு காரணம் வந்து பகவானோட ஒரு பிரயோஜயித்தாவாக இருந்து அந்த ஆசையை இந்த ஜீவாத்மாவுக்கு புகுத்தியிருக்கான். ஆமா அப்படின்னு. ஆமா, இந்த பிரயோஜை திருத்தம் இருக்கு இல்லையா, இது வந்து அப்பிரவிருத்தஸ்ய பிரவர்த்தனம் அப்படின்னு சொல்லுவார். அனுமந்தானா என்ன பார்த்தோம் நம்ம, பிரவிருத்தஸ்ய பிரவர்த்தகா. ஏற்கனவே இவனே பிரதம பிரவருத்தியில் ஈடுபட்டுட்டான். அதுக்கப்புறம் மேலும் மேலும் சரி இது பண்ணேன் அப்படின்னு எம்பெருமான் சொல்றான். அங்க கூட இன்னொரு முக்கியமான விஷயம் பார்க்க வேண்டும் என்றால், இப்போ அந்த அனுமந்தாவா பகவான் இருக்கான் இல்லையா, முதல் பிரதம பிரவருத்தி ஜீவாத்மா ஈடுபட்டுட்டான். அப்ப பெருமாள் உதாசீனமா இருக்கு. உதாசீனமா இன்டிஃபரெண்டா இருக்காருன்னா என்ன தாத்பரியம், இவன் நல்லது பண்ணட்டும், இவன் கெட்டது பண்ணட்டும் அப்படின்ற எண்ணம் அப்ப பெருமாளுக்கு கிடையாது. ஆனா இவன் தகாத செயல்ல ஈடுபடறான் அப்படின்னு வச்சுப்போமே, அந்த தகாத செயலை இப்ப முழுசா நடத்தணும், அதுக்கு பெருமாள் வேண்டி இருக்கு. அப்ப பெருமாளுடைய ஸ்டேட்டே மாறுறது. பெருமாளுடைய ஸ்டேட் ஆஃப் மைண்ட் எப்படி மாறுறது அப்படின்னா, சரி இவன் தகாத விஷயத்த பண்ணட்டுமே. நல்ல வாசிப்பு புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் இருக்கும் பொழுது அந்த சக்கர பொங்கலை மட்டும் பெருமாள் வந்து முன்னாடி நிறுத்துறார். அப்ப என்ன எண்ணம் பெருமாளுக்கு கிடையாது, இவன் சக்கர பொங்கல் இவன் சக்கர பொங்கல் சாப்பிடணும் சாப்பிட வேண்டாம் அப்படிங்கிற எண்ணம் எதுவுமே கிடையாது பெருமாளுக்கு. இவன் ஸ்பெசிஃபிக்கா இந்த இன்ஸ்டன்ட்ல இந்த கேஸ்ல இவன் சக்கர பொங்கல் சாப்பிடட்டுமே அப்படின்ற எண்ணம் பெருமாளுக்கு கிடையாது. ஆனா பிரதம பிரவருத்தி எடுத்துட்டான ஜீவாத்மா, இப்ப பெருமாள் உதாசீனமாக அல்லாமல் இப்போ அனுமந்தா மாறுறாரா. அப்ப என்ன அவருடைய ஸ்டேட் மாறுறது அப்படின்னா, இவன் சக்கர பொங்கல் சாப்பிடட்டுமே அப்படின்னு தான் மாற போறது பெருமாளுக்கு. முன்னாடி என்ன இருந்தது, உதாசீனா அந்த மாதிரி நினைவே பெருமாள் கொள்ளல. இப்ப இவனா பிரதம பிரவருத்தி எடுக்கிறான். நான் சக்கர பொங்கல் அப்படின்றத இவன் சாப்பிட போறேன் அப்படின்னு இவன் முடிவெடுத்து அவன் போறான் இல்லையா, பிரதம பிரவருத்தி எடுத்துட்டான் இல்லையா. இப்போ அந்த ஃபுல் ஆக்ஷனை பெருமாள் அலோவ் பண்ணாதான் அது ப்ரொசீட் ஆகும் அந்த ஆக்ஷன். அப்போ அலோவ் பண்ணும்போது பெருமாளுடைய நிலை எப்படி இருக்கு, இவன் அனுமந்தாவா இருக்கு. அது அந்த அனுமந்தாவா இருக்கும் பொழுது நீ சக்கர பொங்கல் சாப்பிட்டுமே அப்படின்ற எண்ணத்தோட பெருமாள் இருக்கார்.
அடியேன். இந்த வாசி புரியுறதா? அடியேன். முதல்ல உதாசீனனா இருக்கும்பொழுது இந்த மாதிரிலாம் பெருமாளுக்கு எண்ணம் கிடையாது. அனுமந்தாவா இருக்கும்பொழுது இந்த செயல்ல இவன் பண்ணட்டுமே அப்படின்ற எண்ணம். அடியேன். சரியா? இப்போ இதுக்கு தொடர்பாக தான் இப்போ பிரயோஜயிதாவா நம்ம பார்க்கணும். இந்த அனுமந்தாவா என்னாறான் அவன் பிரவிருத்தஸ்ய பிரவர்த்தகனா பகவான் இருக்கான். இவனே அந்த ஆக்ஷனை பண்ணணும் அப்படின்னு முடிவு எடுத்துட்டான் ஜீவாத்மா. ம். எடுத்தவனை சரி நீதான முடிவெடுத்த சக்கர பொங்கல் சாப்பிடணும் அப்படின்னு முடிவெடுத்த இல்லையா, நீ சாப்பிடு அப்படின்னு இவன் அனுமதி பண்றதுன்னா அப்ப என்ன இப்போ ஸ்பெசிஃபிக்கா ஓகே யூ கோ அண்ட் ஈட் சக்கர பொங்கல் இப்படின்னு தான் அவனுடைய சங்கல்பமே இருக்கு. இப்போ பகவானுடைய சங்கல்பம். ம். மறுபடியும் சொல்றேன் வாசி, உதாசீன தசையில யூ கோ அண்ட் ஈட் சக்கர பொங்கல் அப்படின்னு இல்ல. இல்லை. அனுமந்தாவா இருக்கும் போது தசையில ஓகே யூ கோ யூ ப்ரொசீட். ப்ரொசீட்னால என்ன அர்த்தம் இப்போ? ம். யூ கோ அண்ட் ஈட் சக்கர பொங்கல் அர்த்தம். ஆமா. அப்போ பெருமாளுடைய நிலையே மாறுது. சரியா? இது எப்ப மாறித்து? பிரதம பிரவருத்தியை பார்த்து பெருமாள் இந்த மாதிரி மாறினார். ம். இப்போ இதே அவன் வந்து நம்ம இன்னொரு உதாரணமா பார்த்தோம். இவன் இப்போ 10 அடி தள்ளி எங்கேயோ இருக்கு, முட்டி வலியோட இருக்கான் அவன். இப்போ எம்பெருமானுடைய பிரசாதம் வந்திருக்கு. அதை வந்து ஏதோ ஒரு இப்போ புளிச்சு போன தயிர் சாதம் அப்படின்னு வச்சுப்போமே. அப்போ ருச்சிக்காகலாம் பார்க்கல. எம்பெருமானுடைய பிரசாதம் அப்படின்ற நோக்கத்தோட கஷ்டப்பட்டு இங்கேருந்து அங்கே போய் எடுத்துக்கணும், ஸ்வீகரிக்கணும் அப்படின்ற எண்ணம் இவனுக்கு வந்திருக்கு இல்லையா? பெருமாள் வந்து அது மட்டும் உதாசீன தசையில வைப்பார். அந்த தத்தியனத்தை புளிச்சு போன தயிர் சாதத்தை மட்டும் வைப்பார், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் இவனுக்கு ஆசை வருது, இப்போ எம்பெருமானுடைய ஏதாச்சும் பிரசாதம் இது அப்படின்ற எண்ணம் வந்து அதை நான் நிறைவேற்ற, அதை நான் முயல்ல வேண்டும், அதை பிரசாதப்பட வேண்டும் அப்படின்ற எண்ணத்தோட இவன் போறான் இல்லையா? அப்ப பெருமாள் இப்ப அனுமந்தவா மாறாரா? இப்ப பெருமாளுடைய நிலை என்னவாக இருக்கும்? இவன் போய் சாப்பிட சாப்பிடட்டும் அப்படின்ற நிலை பெருமாளுக்கு வருது இல்லையா? முன்னாடி உதாசீன தசையில அது கிடையாது. அந்த தத்தியனத்தை முன்னாடி வைப்பர், அவ்வளவுதான். அந்த தத்தியனத்தை இவன் சாப்பிட வேண்டும் அப்படின்ற எண்ணம் அப்ப கிடையாது. இப்போ புரியுறதா? அந்த உதாசீன தசைக்கும் இந்த அனுமந்தா அப்படின்ற தசைக்கும். அடியேன். சரி, இப்போ இதோட தொடர்பானதுதான் இந்த பிரயோஜயிதா அப்படின்ற தசை. இப்போ அந்த தகாத ஒரு விஷயம் அது இவன் கண்ணு நேர வைக்கிறாரு பெருமாள். பிரயோஜயிதாவா இருக்கும் பொழுது அந்த கண் முன்னாடி வைக்கும் பொழுதே கெஸ் பண்ண முடியாதா? அவன் போய் சாப்பிடட்டும் அப்படிங்கிறதையும் சேர்த்தே அவர் அந்த எண்ணத்தோட தான் பெருமாள் அங்க வைக்கிறாரு. பிரயோஜயிதாவா இருக்கும் பொழுது கண்ணதுல சக்கர பொங்கல தகாத நேரத்துல வைக்கிறாரு. ஏன்? இவன் மேலும் மேலும் பாவத்தை பண்ணட்டும். ஏஷ ஏவ அசாது கர்ம காரயதி எம் ஏபியா லோகேபியா அதோ நினீஷதி. யார லோகத்திலேருந்து கீழே தள்ள வேண்டும் அப்படின்னு நினைக்கிறானோ அவனை இவனே வந்து என்ன பண்றான்னா தப்பான காரியத்துல ஈடுபடுத்துறான் அடியேன். அப்படின்னு. சரி, இதே நல்ல காரியத்தும் ஏஷ ஏவ சாது கர்ம காரியத்தை எம் ஏபியா லோகேபியா உன்னினீஷதி. யாரை மேல தூக்கணும் அப்படின்னு நினைக்கிறானோ அவனை நல்ல காரியத்துல இவனே தூண்டுகிறான். அப்ப தூண்டுகிறான் பொழுது இவன் அந்த விஷய சன்னிதாபனம் பண்ணும் பொழுது என்ன எண்ணத்தோட பண்றான் பகவான்? இவன் அந்த பொருளை அடையட்டும் அப்படி இந்த செயல் ஈடுபடட்டும், நல்ல காரியத்தை அவன் செய்யட்டும் அப்படின்ற எண்ணத்தோடவே அவன் பண்றான். இதான் பிரயோஜயிதாவா இருக்கான். அப்பிரவருத்தஸ்ய பிரவர்த்தகத்துவம் பிரவர்த்தகத்துவம் எம்பெருமானுக்கு இருக்கு. அடியேன். இப்போ இது வாசி புரியுறதா? புரியுது. பிரவருத்தனா ஒருத்தன் இருக்கான், அவனை மேலும் மேலும் தூண்டுறான். இவன் பிரவருத்தனாகவே இல்லை, சும்மா தேமேன்னு இருக்கான். அப்பிரவருத்தன் அப்பிரவருத்தனா இருக்கான், சும்மா இருக்கான். பிரதம பிரவருத்திலாம் இப்போ எதுவும் கிடையாது. அப்போ கூட பகவானுக்கு என்ன அபிசந்தி, என்ன ஆசை இருக்கு அப்படின்னா இவன் நல்ல செயலை செய்யட்டுமே, அதே போல இவன் தீய செயலை செய்யட்டுமே அப்படின்ற எண்ணத்தோட இருக்கான். பிரயோஜயிதாவா எம்பெருமான் இருக்கான். அடியேன். இந்த நிலையிலுமே பகவான் அந்த அனுமதியும் கொடுக்கணும் இல்லை சுவாமி? இது முக்கியமான விஷயம். இப்போ இந்த நிலையில கூட இப்போ என்ன ஆகுது, இங்க கூட அந்த ஃப்ரீவிலானது தொடர்றது. என்னன்னா இப்போ அந்த தத்தியனத்தை எம்பெருமான் கொண்டு வைக்கிறானா, கொண்டு வைக்கும் பொழுது இவன் ஏற்கனவே நல்ல பக்தனாக இருக்கான், இவனை மேலும் மேலும் நல்ல வழியில கொண்டு வரணும் அப்படின்ற எண்ணத்தோட பெருமான் வந்து இப்போ தத்தியனத்தை அங்க வச்சு இவனை வந்து 10 அடி நடக்க வைக்க போறார். அதுக்காக பெருமாள் அங்க வச்சிருக்க. ஆனா வந்த அப்புறம் கூட அடியேன் அவன் போகாம இருக்கிறதுக்கும் அவனுக்கு ஃப்ரீ வில் இருக்கு. ஸோ அப்போ இப்போ என்ன ஆகுது, இப்போ கூட அவனுக்கு அந்த எண்ணம் வந்துடும், பண்ண வேண்டும், அந்த பிரசாதத்தை ஸ்வீகரிக்க வேண்டும் அப்படின்ற அந்த ஆசை வரும். ஆனா அப்போ அவன் யோசிக்கலாம், ஐயோ கால் வலிக்கிறது, முட்டி வலிக்கிறது, இதுக்காக போய் அதுவும் வெறும் தத்தியன்னம் தானே, வேற ஏதாவது இருந்தா கூட பரவாயில்ல அப்படின்னு அவன் என்ன பண்ணலாம், மீள வாய்ப்பு இருக்கு இல்லையா? அப்ப பெருமாள் என்ன பண்ணுவார் அப்படின்னா, இன்னைக்கு இந்த ஆசையை கொடுத்தாரா, நாளைக்கு கொடுக்க மாட்டான். சரி, இதே மாதிரி இன்னொரு விஷயத்திலையும் பார்க்கலாம். இவனை வந்து தகாத செயல்ல தூண்ட வேண்டும் அப்படின்ற எண்ணத்தோடவே சக்கர பொங்கலை முன்னாடி கொண்டு நிறுத்தினாரா, தகாத பண்ணாம ஏதோ ஒண்ணு கொண்டு வந்து நிறுத்தினாரா, அப்போ என்ன பண்ணலாம் இவன்? சரி, அது நம்மளுக்கு தகாத பொருள் வேண்டாம் அப்படின்ற முடிவையும் இவன் எடுக்கலாம். ம். அப்போ
அதை எடுத்தா பகவான் வந்துட்டு ம் சந்தோஷப்பட்டு, ம் சரி இவனுக்கு நம்ம கெட்டது பொருள் வச்சாலும், ம் தூண்டினாலும் அவன் ம் செய்யாம இருக்கானே ம் அப்படிங்கிறதுல ஒரு ம் ஆமா உவந்து ஆமா பிரீத்தி பிரீத்தியாகி, அடைந்து ம் மேலும் நாளைக்கு மேலும் கெட்டதுக்கு அட்லீஸ்ட் குடுக்காம இருப்பான். குடுக்காம இருப்பார். நாளைக்கு மறுபடியும் அந்த தகாத எண்ணத்த, அந்த தகாத ஒரு சன்னிவேஷத்தை ஏற்படுத்துறதோ, இல்லாட்டி பெருமாளே வந்து இவன எப்படியாவது கீழ கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற எண்ணத்தெல்லாம் பெருமாளே விட்டுடுவார். அடி. அப்படின்ற இந்த ரொம்ப ஆச்சரியமான விஷயங்கள். இது வந்து சுத்தபிரகாஷி கையில சாதிக்கப்பட்ட விஷயங்கள். ஆ இது 2மே முதல்ல சொன்னதுதான் சுவாமி. முதல்ல இப்ப 2மே இப்ப ஸ்தாபித்தாயிடுத்து. ம். பக அ பகவானோட அனுமதி இல்லாம ஒருத்தனால ஒண்ணும் செய்ய முடியாதுங்கிறதையும் நிலைநிறுத்தியாச்சு. ஆனா, அவன் ஒண்ணு செய்யும்போது அவனோட ஃப்ரீ வில்னால தான் செய்யறாங்கிறதுனால, அவனுக்கு தான் அந்த புண்ணிய பாவம் சேரும் அப்படிங்கிறதையும் ஆமா. நிலைநாட்டியாச்சு. நிலைநாட்டியாயிடுத்து. அடி. ஆக 2மே வந்தாயிடுச்சு. ரொம்ப ரொம்ப அழகான கஷ்டமான விஷயம். ரங்கராஜன் சுவாமி ரொம்ப நல்லா புரிஞ்சுட்டு இருக்கார். மேபி இப்போ கூட நான் நெறைய சொல்ல விடலையோ அப்படின்னு நினைக்கிறேன்னா, ஆ இது மேற்கொண்டு ஆ சில மாசங்கள், சில வருஷங்கள்ல இத பத்தின உபன்யாசங்களே கண்டிப்பா நன்றாக பண்ணணும். அதுக்கு உண்டான படிப்பெல்லாம் நல்லா கொஞ்சம் நல்லா பேஸ ரெடி பண்ணிட்டு, நெறைய விஷயங்கள் எல்லாருக்கும் எடுத்து சொல்லணும். அதேபோல பார்க்கிறவா நெறைய பேர் ஸ்ரீபெரும்புதூர், திருவல்லிக்கேணி போன்ற ஊர்கள் இருந்தார்களே என்றால், அவசியம் இது ஒரு இன்ஸ்பிரேஷனாக கொள்ளணும். ஜீவனத்துக்காக எல்லாருமே ஏதாவது ஒரு பிழைப்புல, ஜாப்ல இருந்து தான் ஆக வேண்டியிருக்கு. ஸோ, அத யாருமே மறுக்க போறது கிடையாது. ஆனா, ஜாப்ல இருந்து கொண்டே ஒரு நாளைக்கு 1 மணி நேரம், அது போதும். வெறும் 1 மணி நேரம் நம்ம கொஞ்சம் படிச்சுன்னு வந்தோமே என்றால், சரி 1 மணி நேரம் கூட வேண்டாம். 1/2 மணி நேரம் போதும். 1/2 மணி நேரம் கொஞ்சம் படிச்சுன்னு வந்தோமே என்றால், ஒரு 3, 4 வருஷத்துல நல்ல சம்பிரதாயத்துல நல்ல ஒரு பேஸ் உண்டாயிடும். அதுக்கப்புறம் சம்பிரதாய கிரந்தங்கள்லாம் நல்லா ஆழமாக கற்கலாம், தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு தான ஆச்சாரியர்கள்லாம் இருக்கார்கள். அவர்களோட நமக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? உற்சவம் பண்றோம் அப்படின்றது சம்பந்தமா எம்பெருமானாரோட, இல்லாட்டி மாமுனிகளோட? அவர்கள் சாதிச்ச கிரந்தத்த வாசிக்க வேண்டாமா? அதுதான் ஆச்சாரிய சிஷ்ய சம்பந்தம். யோசிச்சு பாருங்களேன், ஆச்சாரியனுக்கு இவர் சிஷ்யர் அப்படின்னா, ஏன் இவர் சிஷ்யர்? இவர் உற்சவம் பண்ணுவார், அதனால தான் சிஷ்யர் அப்படின்னு லோகத்துல யாராவது சொல்லுவாரா? இந்தியா விட்டுருவோம். அமெரிக்கா, ஆஸ்திரேலியா எங்க வேணா எடுத்துக்கோங்களேன். குரு, சிஷ்யா அப்படின்னா என்ன சொல்லுவா? உற்சவம் பண்றா சிஷ்யா அப்படின்னு யாராவது சொல்லுவாளா? ஃபங்ஷன் கண்டக்ட் பண்றவா சிஷ்யான்னு யாராவது சொல்லுவாளா? அந்த குருவுடைய டீச்சிங்ஸை இவர் படிச்சிருக்கார். சிஷ்யா இப்படின்னு தானே உலகம் பரவின டெஃபினிஷனாவே இருக்கு. அப்ப அதுக்கு சேர நம்ம நடந்து கொள்ள வேண்டாமா? நடந்து கொள்ள வேண்டும், நடந்து கொள்ள முடியும் அப்படின்றதுக்கு நல்ல இன்ஸ்பிரேஷனா ரங்கராஜன் சுவாமி இருக்கார். இத போல பல பேர் வந்து படிக்கணும், சம்பிரதாயத்தை நல்லா ஆழமாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்று எம்பெருமானாரை பிரார்த்திப்போம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. ஸ்ரீமதே ராமானுஜாய நமः.